தம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிற கர்த்தராகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரின் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். 430 வருடம் அடிமைத்தனம். எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் பட்ட பாடுகள் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அந்த அளவு ஒடுக்கப்பட்டார்கள், நெருக்கப்பட்டார்கள். ஊதியம் கிடைக்கப்படாதபடிக்கு வேலைகளை கொடுமையாக செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமைக்குள் தள்ளப்பட்டார்கள். ஆனால் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே கடைசியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது வேதம் சொல்கிறது, தேவனே அங்கு இறங்கி வந்து அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்தாராம், உபத்திரங்களை பார்த்தாராம், விடுவிக்கும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். அப்பொழுதுதான் சொல்லுகிறார், நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகும் பொழுது எத்தனை ஆண்டுகள் பட்ட பாடுகளுக்கு பிரதிபலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க, நன்மைகளை சுதந்திரிக்க போறீங்க. எகிப்தருடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். அதனால வெள்ளி உடைமை, பொன்னுடைமை எல்லாம் உங்களுக்கு ஏராளமாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவ்வண்ணமாகவே காரியம் நடக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கும் பொழுது ஏராளமான வெள்ளியையும் பொன்னும் இஸ்ரவேல் ஜனங்களிலே கைகளிலே கொடுத்து எகிப்தியர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்கள். பட்ட பாடுகள், பிரயாசங்கள் எல்லாம் வீணாய் போயிட்டு, இத்தனை ஆண்டு இந்த கம்பெனில வேலை செய்து வேஸ்ட், இத்தனை ஆண்டு நான் போட்ட எஃபர்ட் வேஸ்ட், இத்தனை நாளுக்கு இந்த பிசினஸ்க்கு நான் செலவழித்தது, காத்திருந்ததெல்லாம் வேஸ்ட் என்று சொல்றீங்களா? இல்ல, ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைச்சா போதும். நிச்சயமாகவே உங்களுடைய கிரியைகளுக்கு, பிரயாசங்களுக்கு கர்த்தர் பலனை கொடுப்பார். யார் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமோ கர்த்தர் அங்கே தயவு கிடைக்க பண்ணுவார். ஆனால் அதற்கு முன்பாக நாம் ஆண்டவருடைய கண்களில் தயவு பெற்றிருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ஒரு பெரிய கம்பெனி, ஏராளமான பேர் பணியாற்றுகிறாள். அதிலே ஆண்டவருக்கு பயந்த ஒரு சகோதரனும் பணியாற்றுகிறான். ஆனால் அவன் உண்மையாக இருக்கிறபடியினால் அருகிலே மற்ற பணியாற்றுகளுக்கு இது பிடிக்கவே இல்லை. அவர்கள் சிறு சிறு தவறுகளை செய்து சில காரியங்களை ஏமாற்றி தங்களை தப்புவித்துக் கொண்டு தங்களுக்கு வேண்டிய ஆதாயங்களை தேடிக்கொண்டிருந்ததுக்கு இந்த வாலிபன் தடையாக இருந்தான். ஆனால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இவன் இருக்கிறனாலதான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி இவனை குறித்து தவறான காரியங்களை, தவறான ரிப்போர்ட்டை போட்டு இவனுக்கு எல்லா ப்ரொமோஷனும் தடுத்துட்டாங்க. ஆனா இவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஆண்டவரை சார்ந்து தன்னுடைய உத்தமத்துல நிலைத்திருந்தான். உண்மையா வேலைகளை செய்தான் போய்கொண்டே இருந்தது. வருடங்கள் கடந்தது. மற்றவங்க எல்லாம் ஓரளவு ப்ரொமோட் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க இவன் அந்த இடத்துல. ஆனால் இது அப்படி அவனுடைய நிர்வாகத்தினுடைய தலைமைக்கும் இது மறைக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அவனை குறித்து ஃபால்ஸ் ரிப்போர்ட் தானே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நேரம், குறிப்பிட்ட காலம் வந்தது. குறிப்பிட்ட காலம் வரும்போது அந்த கம்பெனி நன்றாக ஆசீர்வாதமாக எல்கைகள் விரிவானதுனால இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு பெரிய கிளை அலுவலகத்தை, கிளை ஃபேக்டரியை போடலான்னு சொல்லி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பார்த்து எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க. அதற்கு முக்கியமான ஒரு உண்மையான ஒரு நபரை பொறுப்பாக்கணும்னு சொல்லி தேடும் போது எல்லாருடைய ரிப்போர்ட்டும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது எல்லாரும் பார்க்கும்போது சில காரியங்கள்லாம் விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்ப இந்த வாலிபனை குறித்து அவங்க ரிப்போர்ட் எடுத்தாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா வேலைலாம் கரெக்டா செய்யறான், அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குது, எப்படி இவன் எங்க கண்களுக்கு தப்பிட்டான், எங்க பார்வையில படாம எப்படி போச்சுன்னு பார்க்கும்போது இவனை குறித்து வந்த ரிப்போர்ட் எல்லாம் விசாரிக்கும் போது எல்லாம் ஃபால்ஸ் ரிப்போர்ட். இவனை குறித்து தவறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அது உண்மை இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அடுத்து அந்த நிர்வாகம் என்ன பண்ணதை, இவனை அந்த கம்பெனிக்கு ஹெட்டாக தலைமையை பொறுப்பை ஏற்கும்படி அவனை அங்க ப்ரொமோட் பண்ணி அவனுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்ததாம். பாருங்கள், அந்த தலைமை அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணாரு. ஆனால் அதற்கு முன்பாக கொஞ்சம் கடினமான பாதை தான். கர்த்தர் மறந்து விடவில்லையே. அந்த கிரியைகளுக்குள்ள பலனை அப்படியே திரும்ப அத்தனையோ ரட்டத்தினையா பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து மற்றவர்கள் முன்பாக நிமிர்ந்து நிற்க பண்ணினாராம். எல்லாரும் வெட்கப்பட்டு போனார்களா? இதைதான் ஆண்டவர் செய்வார். எந்த இடத்திலாவது நீங்க தலை குனிந்து நிற்கிறீங்களா? எனக்கென்று பேச யாருமே இல்ல, எனக்கென்று துணைக்கு யாருமே இல்ல, எனக்கென்று யுத்தம் பண்ண யாருமே இல்ல, எனக்கென்று வழக்காட யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? ஏசு இருக்கிறார். அவருடைய கண்களில் கிருபை பெற்றால் போதும், தானாக மனிதருடைய கண்களில் தயவும் கிருபையும் நமக்கு கிடைக்கும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால் நம்முடைய சமூகத்துல தாழ்த்தி வந்து நிற்கிறோம். அப்பா, உடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்கும்படியா நாங்கள் வந்து நிற்கிறோம். தயவு கிடைக்கும்படியா வந்திருக்கிறோம்ப்பா. நீ தயவு நிறைந்தவர் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. இதனாலும் உம்முடைய கண்களிலே தயவு கிருபை கிடைக்கும் பொழுது மனிதருடைய கண்களில் தயவு கிடைக்கும். அப்ப அந்த பாக்கியத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுங்க. நெருக்கத்தின் பாதையில அல்லது எல்லாவித காரியங்களும் எனக்கு தடைப்பட்டிருக்கிறது, தடைகள் மாறலன்னு சொல்லி தத்தளித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட இந்த நாட்களில நினைவு கூர்ந்து தடைகளை மாற்றி தயவு கிடைக்க பண்ணி எல்லா சூழ்நிலையும் தலைகளாக மாற்றி உம்முடைய வல்லமையின் கரம் கிரியை செய்கிறதை காண்பிப்பீராக, உயர்த்துவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதியான மகிமையை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.
தயவு கிடைக்க பண்ணுகிற தேவன் நிச்சயமாகவே மனிதனுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.